குருக்கள் மடம் மனித புதைகுழி வழக்கில் குருக்கள் மடம் மனித புதைகுழி இருக்கின்ற இடம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த இடத்தினை தூண்டுகின்ற நடவடிக்கை 2026 மார்ச் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே இருந்து நாங்கள் உங்களோடு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு பின்னால் அந்த அகழ்வு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருப்பதனை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதிகாலையில் இருந்து இந்த பணி அதிகாலை 8 மணிக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் அவர்கள் நீதிமன்றத்தின் நீதவான் அவர்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்து அவருடைய பொருத்தமான கட்டளைகளை ஆக்கி இந்த அகழ்வு நடவடிக்கைகளை ஆரம்பித்து விட்டு அவதானமாக இருந்து அதற்கான வழிகாட்டலை காட்டிவிட்டு அவர் சென்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அமைப்பு உறுப்பினர்கள், ஜேஎம்ஓ போலீசார், சோகோ போலீசார் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், நீதிமன்றத்தின் ஊழியர்கள், பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள், சம்மேளனம் போன்று பலர் இங்கே சமூகம் அளித்து அந்த இடத்தினை பார்த்து கொண்டு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. காலை 8 மணியிலிருந்து நண்பகல் 1 மணி வரைக்கும் இந்த குறிப்பிட்ட நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு தோண்டுதல் நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டது. ஆரம்ப கட்டமாக இந்த சில காலங்களுக்கு முன்னர் இப்பொழுது நீங்கள் எனக்கு பின்னால் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த தோண்டப்பட்ட இடத்திற்கான அடையாளம் இடப்பட்டிருந்தது. அது ரெடார் கருவி மூலம் இந்த நிலத்துக்கு கீழே ஏதோ வகையான பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்று அடையாளப்படுத்தப்பட்டதன் பின்னர் முதலாக இந்த இடத்தை தோண்டுவதற்கான தீர்மானமும் கட்டளையும் ஆக்கப்பட்டிருந்தது. சுமார் 5 மீட்டர் அகலமும் 5 மீட்டர் நீளமும் கொண்ட பரப்பளவிலே 3 மீட்டர் ஆழத்திற்கு சுமார் 9 அடி ஆழத்திற்கு இது தோண்டப்பட இருக்கிறது. இன்றிலிருந்து சுமார் 7 நாட்கள் வரைக்கும் இந்த தோண்டல் நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் தான் குறிப்பிட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது பலியாக்கப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கணிப்பின் அடிப்படையிலும் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட சில அடையாளங்கள் இருப்பதனால் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் வேறு கருத்துக்களும் காணப்படுகின்றன. இது அல்ல, அங்கே இருக்கின்ற இன்னொரு பிரதேசம் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இதன் பிறகு இதனுடைய விளைவுகளை பார்த்ததன் பிறகு அடுத்த கட்டத்திற்கு நகர்வதாக இருக்கிறது. இதனுடைய செலவுகளை அரசாங்கம் ஒதுக்கியிருந்தது. மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தின் மேற்பார்வையின் கீழ் இதற்கான செலவினங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் சுமார் ஒரு அடியும் அல்ல, ஒரு 3/4 அடி ஆழத்திலே தோண்டப்பட்டிருக்கிறது. ஆழமாக தோண்டுவதற்காக அப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், எடுக்கப்பட்ட மண்ணை அவர்கள் அரித்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து ஏதாவது பொருள்கள் காணப்பட்டால் அதனை அவர்கள் சேகரித்து வைப்பார்கள். இதுவரைக்கும் மேல்மட்டத்திலே இருக்கின்ற மண்கள் தான் அகற்றப்பட்டு ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதிலே இதுவரைக்கும் குறிப்பிட்டு சொல்கின்ற அளவுக்கு எதுவும் இல்லை. 2 பொத்தான்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 2 பொத்தான்களும் ஒரு ஹபாயை சேர்ந்த பொத்தான் என்கின்ற ஒரு கணிப்பு இருக்கிறது. அது இவர்களோடு சம்பந்தப்பட்டதா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அகழ்ந்த நேரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் நடந்திருக்கின்ற விடயங்கள் இவ்வளவுதான். குரல்கள் இயக்கம் ஆரம்பத்தில் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டு வருகின்றோம். குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணிகள் இந்த விடயத்தில் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியும் அவர்களுக்கான இழந்தவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற விடயமும் தெரிகின்ற உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி எங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் எங்களுடைய பணி இங்கே ஆரம்பிக்கப்பட்டு நாள்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. வேறு ஏதாவது இது சம்பந்தமான முன்னேற்றங்கள் காணப்பட்டால் அதற்கான விடயங்களை நிச்சயமாக நாங்கள் மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கின்றோம். நன்றி.